ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். ஏனென்றால் இதெல்லாம் தேவனுடைய நேரங்களில் மிகவும் மிகவும் வெளியேறப்பெற்ற நேரமாக இருக்கிறது. அல்லும் பகலும் வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷனை அவர் பாக்கியவான் என்று சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மாத்திரம் தியானம் இல்லை, எப்பொழுதுமே நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானம் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கப்படுகிறதா இருக்கிறது. இன்றைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய வசனம் லூக்கா 23 அதிகாரம் 40 39 43 வரை. அன்றியும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீயும் அதே ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்தவற்றுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது எதையும் செய்யவில்லையே என்று பதில் கூறி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உண்மையாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வாக்கியங்களை எல்லாம் வாசித்து தியானிக்கும் பொழுது ரெண்டு காரியங்களை கர்த்தர் நமக்கு ரெண்டு விதமான காரியங்கள், ஒன்று ஆக்கினைக்குள்ளாக காரியம், இன்னொன்று ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய ஆரம்பம் துவக்கம் எப்படியா இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்க வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூரணமாக முடிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் ஆரம்பத்திலே துவக்கி இன்றைக்கு முடிவிலே சில காரியங்கள், உலகத்தின் காரியங்களினாலே அது முடிவு பெறாமல் மரித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. எல்லா மனிதனுடைய முடிவுகளும் சம்பூரணமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே பார்க்கும் பொழுது ரெண்டு கள்ளர்கள் அந்த இயேசுவின் இறந்த புறத்திலும் அவர்கள் செய்த தவறுக்காக தண்டனை கொடுக்கும்படியாக அவர்களை சிலுவிலே மாட்டி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவன் பாருங்க நல்லவனாகவும் இன்னொருவன் துஷ்டனாகவும் இருக்கிறான். அவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால், நீ அப்படின்னு சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். அப்ப அவன் இந்த உலகத்தில் அவன் நிச்சயமாக இதெல்லாம் நடக்க போகிற காரியம் இல்லை. அவனுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் கிடையாது. பிளாத்தை எப்படி ஒரு இகழ்ச்சியோடு கூட அவன் ஆண்டவருடைய கேள்வி எல்லாம் கேட்டான். அவரை விடுவிக்க முடியாட்டினால ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டது போல இவனுக்கும் கிறிஸ்து என்பவர் யார் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவன் அறிய விருப்பவும் இல்லை. ஆனால் காப்பாற்றுவதற்கு மாத்திரம் இயேசு தேவை. எப்படி இகழ்கிறான், அதாவது ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்காம இகழ்கிறான். அது முடியாத காரியம்னா கீழே இருக்கவங்கலாம் கூட இயேசுவை நீ சிலுவை விட்டு கீழே வா, உன்னை நீயே காப்பாற்றிக்கொன்னு சொல்லி இகழ்கிறார்கள், பழித்து பேசுகிறார்கள். அவனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு பழித்து பேசுகிறான். ஒரு ஆக்கினை அவன் மேல் வரும்படியான காரியங்களை செய்கிறான். இன்றைக்கு உலகத்துல பாருங்க, சிலுவை இன்றைக்கு காலகட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் தீயவன் பாருங்க, அவன் கழுத்துல சிலுவை போட்டுக்கிட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண, கஞ்சால அரெஸ்ட் பண்ணா அவன் பேர் யாருன்னா டேவிட், அவன் கழுத்துல சிலுவை போட்டிருக்கான். இன்றைக்கு ஒரு கதைகள் பாத்திரங்கள் எல்லாம் எடுக்கணும், அப்படி தேர்ந்தெடுத்து ஒரு நடிக்கிறதுக்கு எடுக்கணும்னாக்கா ஒரு கொலைகாரன் பேரு ஆண்டனி,
அடியாள் பேரு ஆண்டனி. அவன் கழுத்துல சிலுவை, காதுல சிலுவை, இந்த மாதிரி எல்லாம் போட்டு அந்த சிலுவை பரிசுத்தமான அந்த ஆண்டவர் அந்த அவமானத்தின் சிலுவை பரிசுத்தமாக்கினாலும் அந்த இகழ்ச்சிக்குரிய காரியங்கள் தான் உலகம் இன்றைக்கும் என்ன செய்யுதுனாக்கா அதை வெளிப்படுத்தி காட்டுது. அந்த சிலுவை அவமானத்தின் குறியாகிற அந்த சிலுவை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆனா அதை உலகம் என்ன பண்ணுதுன்னா இகழ்ச்சிக்குரியதா மாற்றுது. இன்னைக்கு எந்த காரியங்களை எடுத்தால் இன்றைக்கு ஆண்டவர் கூட சொன்னாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னாக்கா நாம அவர்களை போல வாழ முடியலையே, அவர்களை போல பக்தி வைராக்கியத்தில் இருக்க முடியல, அவர்களை போல நற்கிரிகளை செய்ய முடியலையே, அவர்களை போல நீதியான காரியங்களை செய்ய முடியல. இப்போ ஒரு ஆபீஸ்குள்ளார ஒருத்தன் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அவரு கிறிஸ்தவனா இருந்தா அவருடைய டைமிங் ஃபர்ஸ்ட் அவருடைய பஞ்சுவாலிட்டி, அவருடைய வேலைகளுடைய நேச்சர் ஒர்க்கு எவ்வளவு சின்சியாரிட்டி, அது போல கையில அந்த பரிதானங்கள் லஞ்சம்லாம் வாங்காதபடி அவர் சின்சியரா இருக்கும்போது மற்றவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பொறாமையா இருக்கும். என்னடா இவன் இப்படி இருக்கிறான், நம்மளை போல இவன் மாறலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிறிஸ்துடைய அன்பு நமக்குள்ள இருக்கும்போது, கிறிஸ்துனுடைய வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்துல பிரகாசிப்பது சத்துருவுக்கு பயங்கரமான கோபத்தை உண்டாகும். பகைப்பானுங்க, உன்ன மாதிரியெல்லாம் இருந்தா நாங்க பிழைக்க முடியாது உலகத்துல அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், ரட்சித்துக்கொள். ரட்சிப்பு என்ற வார்த்தை பாருங்க வேதத்துல மாத்திரம்தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் ஆத்துல விழுந்துட்டான் அப்படின்னா அவனை காப்பாற்றணும்னா அவன் சேவ்டு, அவன் காப்பாற்றப்பட்டான் அப்படிதான் இருக்கும். ஆனா ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, காப்பாற்றுகிறவராய். அது பேர் தான் ரட்சிப்பு. உலக மனிதருக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்றுதான் தெரியும். ஆனா அந்த ரட்சிப்பு, அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு, அதனுடைய உன்னதமான காரியங்கள் எல்லாம் உலக மனுஷர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப அவன் சொல்றான், நீங்க கிறிஸ்துவானால் ஒரு அவிசுவாசத்தோடு கூட அவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். பவுல் கூட நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு என்னைக்கும் நம்முடைய முடிவு நலமானதா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களான்னு வேதனைப்படுற. அப்ப ஆவியிலே ஆரம்பித்த நாம இந்த காலகட்டங்களிலே நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு ஏற்படுகிற நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணோம்னா ஆவியிலே ஆரம்பித்த நாம் மாம்சத்திலே முடிவு பெறாதபடி நாம் மிகவும் எச்சரிக்கையாக நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறது. இங்க பார்க்கும் பொழுது அவர் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்து பேசுகிறான். சரி, இப்படி மற்றவன் அவனை நோக்கி என்ன சொல்றானாக்கா, நீயும் அதே ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் குறைந்து கொண்டுதான் வருகிறது. ஏனென்றால் நம்மை பழக்குவித்தவர், நமக்கு கற்பித்தவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வாதியர், ஒரு டீச்சர் இருக்கிறான்னு வச்சுக்குவாங்க. அவர் என்ன சொல்றாரு, பாடங்களை எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளணும், இந்த ஹோம் ஒர்க்கை நீ செய்யணும், செஞ்சுட்டு வரலன்னா அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, சொல்லி அனுப்புறாரு. ஆனா நம்ம உண்மையாலுமே அதை கற்றுக்கொள்ளணும் முழு மனது இல்லாம வாதியார் அடிச்சிருவாரு, வாதியார் நாளைக்கு ஏதோ ஒண்ணு நம்மள பட்டை அடிச்சு வெளுத்துருவாரு, நம்மளை வெளியே நிக்க வச்சிருவாருங்கிற அந்த பயம்தான் நம்மள ஏதாவது என்ன செய்யுதுன்னா செய்கிற காரியங்களிலே தவறுகளை எல்லாம் உண்டு பண்ணிருது. எப்படியும் அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே பயங்கிறது சில பிள்ளைங்கள் பார்க்கும் பொழுது, ஐயோ டீச்சர் நமக்காக சொல்லி கொடுத்திருக்காங்க, நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரயாசத்தை எடுத்திருக்காங்க, நாம் இதை கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலே பிரகாசிக்க முடியும் என்பதை ஒரு முழு மனதோடு அவர்கள் செய்யறாங்க. அப்போ இது உலக மனுஷர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் என்ன செய்றாங்க, இதெல்லாம் நம்ம செய்யலைன்னா நம்ம தெய்வம் நம்மளை அடிச்சிரும், நம்ம சாமி நம்மளை கண்ணை குத்திரும் நான் சொல்லி அவர்கள் ஒரு ஒரு அந்த பயத்திலேதான் அவர்களிடம் முழு மனது கிடையாது. ஆனால் தேவ பக்தி நமக்கு தேவ பக்தி என்பது உள்ளத்தில் இருந்து நமக்கு ஆண்டவர் அடிச்சிருவாரு, நம்மை தண்டிச்சிருவாருங்கிற காரியத்தை விட ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவருடைய காரியங்களை நினைத்து நாம அவருக்கு செலுத்துகிற மரியாதை தான் தேவ பயம்.
உள்ளத்தின் எப்பொழுதுமே ஆண்டவர் பாருங்க, முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப கூட நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்ற காரியம், ஒரு பிச்சைக்காரன் வரான் அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணு உள் மனசு என்ன சொல்லும், இறைவனுங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானுங்கப்பா அப்படின்னு சொல்லி தர்மம் போறது உண்டு. இன்னொரு உள்ளம் சொல்லும், இல்ல பாவம், நமக்கு இன்றைக்கு ஆகாரம் நமக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்காரு, அவனுக்கு ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு இந்த காசு வச்சுக்கோ, ஏதோ ஒரு உதவி இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்கிற இருதயம். இந்த ரெண்டு இருதயத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய சரீரங்களுக்குள்ளாக நன்மை தீமை ரெண்டுமே இருந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் அதான் சொன்னாரு, தீமையை நன்மையினாலே நீங்க என்ன செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றார். நன்மையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்யுங்க, நன்மைக்கு இடம் கொடுங்க, நன்மையான காரியங்களை பேசுங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறார். இப்போ அந்த நன்மையான காரியங்களை நாம் மேல் எடுக்கும் போதுதான் இந்த தீமையான காரியங்கள், எந்த காரியங்களை பாருங்க, ஒரு தீமை உள்ளத்தில் இருக்கும்போது அது நமக்கு குற்றத்தை, அது என்ன பண்ணுன்னா நம்மளை குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது காரியங்கள் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம செய்யற எந்த காரியமும் அது தவறு, நீ ஆண்டவர்கிட்ட நீ உன் ஜெபம் கேட்கப்படல, காரணம் நீ இந்த தவறெல்லாம் பண்ணிட்ட, நீ இதெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்திலே அது இந்த தீமை என்ன பண்ணும்னா நம்முடைய விசுவாசத்தை அது எடுக்க பார்க்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பாவம் செஞ்ச அறிக்கையிட்டு விட்டு விடு, அறிக்கை செய்ய, பாவத்தை எந்த குற்றமா இருந்தாலும் நீ அறிக்கை செய், ஃபர்தரா அந்த பாவம் என் உள்ளத்துல வர வேணாண்டவரேன்னு சொல்லி அந்த பாவத்தை நீ முற்றுகையிட்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படிதான் நீ என்ன செய்ய முடியும், தீமைகளை நன்மையினால நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த 2 பேர்ல ஒருவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னாக்கா, நியாயப்படி நம்ம தண்டிக்க முடியும். ஏன்னா குற்றம் செய்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு குற்றம் இல்லாதவராய் இருக்கிறார், எந்த பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப நம்ம மனசுல அந்த 2வது தீயவனாகி அந்த கள்ளன் உள்ளத்துல தீமை நிறைந்து இருக்கிறபடினாலே அந்த கண்ணோட்டத்திலேயே அவன் இயேசுவை பார்க்கிறான். எப்பயுமே நம்ம உள்ளத்துல ஒரு தீமையான, அதான் ஆண்டவர் சொல்றாரு, புறாவை போல கபடற்றலா இருங்க, பாம்பை போல சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருங்கன்றார். உள்ளம் கபடற்றா இருக்கும்போது மற்றவர்களை பார்க்கும்போது கூட எல்லா காரியங்களும், பாம்பை போல நம்ம எப்படி இருக்கணும், வினா உள்ளவர்களா இருக்கணும், சர்ப்பத்தை போல வினா அதுவும் இருக்கணும், அதே நேரத்துல புறாவை போல கபடற்ற இருதயம் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் கண்டு நம்ம பச்சையெல்லாம் பசுமை என்று நம்ம சொல்லிவிட முடியாது. லோத்து கண்களுக்கு கெட்டதெல்லாம் பார்த்தாரு, செழுமையா இருந்ததுன்னு அங்க போனாரு. ஆனா அந்த சோதம் குமார பட்டணத்தை கண்களுக்கு ஆசையா பார்த்தாரு. ஆனா அது ஒரு பெரிய அழிவுக்குண்டான காரியமாயிடுச்சு. ஆனாலும் இந்த நம்ம கபடற்ற இருதயமா இருக்கும்போது மற்றவர்களை பார்க்கிற எண்ணங்கள், மற்றவர்களை குறித்து நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம உள்ளத்துல தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் ஒரு கபடற்றதா இருக்கும் பொழுது அந்த உள்ளங்களை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ இவன் என்ன சொல்றான்னாக்கா, மற்றவன் அவனை நோக்கி நீயும் அதே ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகலையா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்தவற்றுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆக்கினை நமக்கு உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர்கள் மரிக்க போகிறார்கள், அவருடைய முடிவு அவ்வளவுதான் முடிய போகிறது. இனிமேல் அவர்கள் தப்பிக்க போகிறதுல, அவர்கள் உலகத்துல வாழ போகிறதுல, அவர்கள் பிழைக்க போகிறதும் கிடையாது. ஆனாலும் ஒருவனுக்கு மாத்திரம் உள்ளத்துல இயேசுவை குறித்ததான ஒரு விசுவாசம் அவன் உள்ளத்திலே இருக்கிறது. அவன் ரட்சிப்படைய அவன் பிரயாசப்படுகிறான். எப்பயுமே ரட்சிப்பு அடைவதற்கு நமக்கு தேவை மனம் திரும்புதலாயிரு. மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. மனம் திரும்புகள் என்று சொல்லிட்டு பரலோக ராஜ்யம் சர்வ ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பணும். ஏன்னா செய்து கொண்டிருக்கிற தவறுகளையே நாம் திருப்பி செய்யாதபடிக்கு மனம் திரும்புதலை கொண்டு வரதா இருக்கு. ஐயோ போர் அடிச்சிச்சு, இந்த பாவத்தை செஞ்சு இது வேணாம், இந்த காரியங்கள் வேணாம். தேவனுக்கேற்ற துக்கம் நம் உள்ளத்துல இருக்கும் பொழுது அந்த மனசாட்சியானது நம்ம என்ன செய்யணாக்கா, அந்த வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாவப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. ஐயோ நான் இப்படியே இந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கேனே, இந்த வாழ்க்கை இதையே பேசிட்டு இருக்கேன், இதையே சொல்லிட்டு இருக்கேன், இதையே பண்ணிட்டு இருக்கிறேன், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளாக என்னன்னாக்கா ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது. மனம் திரும்புதல் உண்டாகத்தான் ரட்சிப்பு நமக்குள்ளாக அது என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. சரி, நம்ம வாழ்க்கையிலே அடைகிற அந்த ரட்சிப்பு
எப்படி அது பேலன்ஸ் செய்கிறது என்று சொன்னா, பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு நமக்குள் பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுறது, வேலைக்கு சம்பாதிக்கிறது பாடுபடுகிறது இல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதுனால அந்த அதை சகிக்கணும். நன்மை செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மை இகழும், நம்மை கேவலம் பேசும், நம்மை நிந்திக்கும். ஆனாலும் ஆண்டவர் நிமித்தமாக அதை சகிக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற ரட்சிப்பு நல்ல பலன் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அது பலனாகவே இருக்கும். சகிப்பு, பொறுமை, அதான் நீங்க உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொறுமையை நம்ம என்ன செய்கிறதுனாக்கா அது வளர்த்துகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பவுல் எப்படி ஆண்டவருக்குள்ள அவன் மனம் திரும்பினான், எப்படி ஆண்டவரை நோக்கி அவன் பார்த்தான், எப்படி ஆண்டவர் அவனை மாத்திரம் பார்த்து என்ன சொல்றாரு, நீ என்னுடன் கூட வருவாய், இந்த இன்னைக்கு பரதீசில என்னோடு கூட இருப்பாய்ன்னு சொல்றாருன்னா, அவன் உள்ளத்திலே ரட்சிப்பு. அவன் முதலாவது ஆண்டவருடைய அந்த காயத்தை எல்லாம் பார்க்கிறான். அந்த சிலுவையில் ஆணிகளாலே கடவப்பட்டு சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு இவ்வளவு தலையில முள்முடி சூடப்பட்ட அந்த வேதனை நிறைந்த அந்த சரீரத்தை பார்க்கிறார். அந்த சரீரங்கள் கிழிக்கப்பட்டு அதிலே வடிகிற அந்த இரத்தத்தை பார்க்கிறான். இரத்தத்தை உற்று பார்க்கிறான். அப்போ அவன் உள்ளத்திலே ஒரு மனம் மாறுதல் உண்டாகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 14:9-10 வாசிக்கும் போது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு ஒரு முடவன், தாயின் கர்ப்பத்திலே இருந்த ஒரு முடவன் அங்கே பவுல் பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ உட்கார்ந்து இருக்கும் போது அவன் அந்த பவுல் பேசுகிறதை அவன் உற்று கவனிக்கிறான். உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் அவனுக்கு நல்ல கேட்டுட்டு இருக்கான். அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவனை பவுல் உற்று பார்க்கிறான். உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டென்று கண்டு, உன் படுக்கை நீ உடனே எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு சொல்லுகிறான். அப்போ அவரை உற்று பார்க்கிறான். இவனும் என்ன செய்யறான், அந்த கல்லன் இந்த மனம் மாறிய கல்லன் அவரை உற்று பார்க்கிறான். ஏன் இந்த நீதிமானுக்கு இப்படிப்பட்ட கொடுமையான மரணம்? அவர் எந்த தவறுமே செய்யலையே, அவர் எந்த விதமான குற்றமும் செய்யலையே, நாமளாவது குற்றம் செய்யறோம், நாம தண்டிக்கப்படுறோம், இவர் மேல எந்த குற்றம் இல்லை, ஆனாலும் இவர் ஏன் இப்படி? ஏனென்று சொன்னால் மனுஷன் மேல் வருகிற ஆக்கினையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அவன் உற்று பார்க்க தேவன் அவனை பார்க்கிறார். அவன் உள்ளத்திலே இருக்கிற அந்த அவனுடைய மன திரும்புதலை பார்க்க அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னாக்கா, முதல்ல தான் பாவி என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த பாவம், நாம் செய்த அக்கிரமத்துக்காக நாம் என்ன செய்கிறோம், தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இவரோ என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அவன் உயர்த்துகிற நீதிமான் என்று சொல்லி அவரை புகழ்கிறான். என்றைக்கும் நம்ம செய்த தவறுகள் பாத்தீங்கன்னாக்கா, நம்மளை ஒருத்தர் குற்றவாளி என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ள அதை ஏற்றுக்கிறதுல கோபம் வரும். கோபம் தான் முதல்ல வரும். ரொம்ப என்ன பண்ணுவோம்னாக்கா, அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். நம் மனம் மறுத்து விட வேணாம், நான்லாம் அந்த மாதிரி செஞ்சிருந்தாலும் கூட அதை என்ன செய்யினாக்கா, அது கோபப்பட வைக்கும், ஆத்திரப்படி. நம்மளை ஒருத்தர் குற்றப்படுத்துறானே, நம்மளை ஒருத்தர் நீ செஞ்சேன்னு சொல்லி நம்மள ரொம்ப கேவலப்படுத்துறானே, அது எப்படி என்று சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுங்களா? தன்னை தாழ்த்துகிறது என்று சொன்னாக்கா, அவனுடைய என்ன, ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியல, நான் ஒரு பாவி. 2 பேரும் தேவாலயத்துக்கு போனா, ஆயக்காரன் 2 பேரும் பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருத்தன் முன்னாடி போய் நின்னுகிட்டு, ஆண்டவரே நான் பாருங்க இதை செய்யறேன், அதை செய்யறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்கை தசமாலாம் கொடுக்குறேன், எல்லா நாளையும் நான் அனுசரிச்சு வரேன், இந்த பின்னாடி இருக்கான அவன் மாதிரி இல்ல என்று சொல்லி தன்னை குறித்து பெருமையான காரியங்கள் சொல்றான். ஆனா பின்னாடி இருக்கிற ஒரு ஆளு தன் மார்பிலை அடித்து கொண்டு தான் பாவி ஆண்டவரே என்று தன்னை அவன் தாழ்த்தும் பொழுது தேவன் சொல்றாரு, இவனல்ல அவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். அப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு நம்ம போகும்போது, நாம் ஆண்டவர் பாவியா இருக்கிற, ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும்,
நான் குற்றம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் சுவாமி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பார்வை எப்படி அந்த கல்லன் மேல் திரும்பி பார்த்ததோ, அந்த நெருக்கத்திலும் அவருடைய ரத்தம் சிந்தி பயங்கரமான சரீரத்தில் வேதனை உள்ள போதில் கூட அவனை திரும்பி பார்க்கிறார். அவன் உள்ளத்திலே இருக்கிற அவன் மனம் திரும்புதலை தேவன் பார்க்கிறார். ஏன்னா யோவான் சொல்றாரு, மனம் திரும்புங்க, விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறார். விரியன் பாம்பு பெருசு, ஆனா குட்டிகளுக்குள்ள கூட விஷம் இருக்கும், பயங்கரமான விஷம். குட்டின்னு சொல்லி அதை சாதமா நினைக்க முடியாது. விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுகிறார். மனம் திரும்புகள், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படி சொல்றாரு. கெட்டு போயிடுவாங்க. இப்படியே ஒரு வாழ்க்கை உலக மக்களுக்கு அந்த மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு, தாங்கள் பாவி என்பதை அவர்கள் அறியாதபடிக்கு இன்னும் இன்னும் பாவங்களை அவர்கள் உலகத்தினாலே பிடிக்கப்பட்டு உலக வலையிலே சிக்குண்டவர்களாக இன்றைக்கு அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவர் இங்க வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்குது, இது முதல் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்கிறது ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து வருது, தேவாலயத்திலிருந்து வருது. சொல்றார், இது முதல் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களெல்லாம் விட்டொழிந்து இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் விசுவாசம் சொன்னாக்கா நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. எது நம்பப்படுகிற உறுதி? ஆண்டவர் என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதலுக்காக அவர் என்ன செஞ்சாரு? தன் ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் எனக்காக என்ற காரியங்களிலே கடைசி வரைக்கும் நாம் அந்த காரியத்தை விட்டு விலகாதபடி உறுதியாய் அதிலே எனக்காக அவர் நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார், பரலோகத்தில் எனக்காக இடங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்திலே ஒரு உறுதி இருக்கணும். கடைசி வரைக்கும் உறுதி இருக்கணும். அதுதான் நம்பப்படுகிற உறுதி. நீ எதை நம்புகிறாயோ அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். காணப்படாத பரலோக ராஜ்யம் எனக்கு இருப்பதிலே நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்பதாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் முடிவு ஒரு சம்பூர்ணத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சம்பூர்ணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணுங்கிறதுக்காக தான் அவரே என்ன செஞ்சார்? அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்படுகிறார். மனுஷனுக்கு வருகிற ஆக்கினையிலிருந்து அவன் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆக்கினையை கொடுக்கிற ஆக்கினைக்காக வராமல் அவனை அதிலிருந்து விடுவிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சரீரத்தை, இரத்தத்தை எல்லாம் மனுஷனுக்காக கொடுத்த ஜீவனை மனுஷனுக்காக கொடுத்து நம்மை மீட்டவராக இருக்கிறார். இந்த இடத்திலே அவன் சொன்ன வார்த்தை தேவனுடைய இருதயத்தை அசைத்ததாக இருக்கிறது. தான் பாவி ஏனென்றால் அவன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் அன்றி வேற எதுக்கு வரமாட்டான். தான் திருடனுடைய கேரக்டர், அதான் கள்ளருடைய கேரக்டர். தன்னை தற்காத்துக் கொள்ள, மற்ற நான் நல்லா இருக்கணும், மற்றவெல்லாம் சாகணும், அவனுடைய பொருளை நான் அபகரிக்கணும், அதற்காக அவனை கொல்றத கூட நான் தயாரா இருப்பேன்னு சொல்லி அந்த முரட்டு சுவாபம், அந்த அக்கிரம சுவாபம், அந்த துன்மார்க்கமான சுவாபம் உள்ள ஒரு மனிதன் அந்த சிலுவையிலே தொங்குகிற இயேசுடைய காயங்களையும் இரத்தத்தையும் அவன் பார்க்கும் பொழுது அவன் உள்ளம் அப்படியே மாறுகிறது. அவன் கண்களில் கண்ணீர் வந்திருக்கும். ஐயோ, நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், இவரோ நீதிமான், இவர் எதற்காக தண்டிக்கப்பட வேண்டும்? அவனை அந்த கல்லனை கூப்பிட்டு கடிந்து கொள்ளுகிறான். ஏன்டா இப்படி இகழ்ந்து பேசுற? ஏன் இப்படி அவரை சொல்ற? அவர் நீதிமான். ஆண்டுடைய பார்வை அவன் மேலே படுகிறது. அவன் என்ன சொல்றான்? அடுத்தது நீதிமான் அவர் என்று சொல்லும் பொழுது அவரை என்ன செய்கிறான்? தொழுது கொள்ளுகிறான். அவரை என்ன செய்கிறான்? அவரை ஆராதிக்கிறான். அதை சொல்லுகிறான். அடுத்தது அதுக்கு மேல ஒரு படி போறான் பாரு, அதற்கு மேலே ஒரு படி. அவன் மன திரும்புதல் வந்த உடனே, தான் பாவி என்பதை அவன் ஒத்துக்கொண்டு மன திரும்புதல் வந்த உடனே அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகி, அவனுக்குள் விசுவாசம் உண்டாகி ஒன்னு சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க மனம் திரும்புதல், இந்த ரட்சிப்பு, ஆண்டுடைய இரக்கம் அவனை என்ன செய்ய வைக்குதுன்னா, நீங்க என்ன சொல்ற? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை என்ன செய்யுங்க? நினைச்சுக்கோங்க, இந்த பாவிய நினைச்சுக்கோங்க, இந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்த என்னை மன்னித்து என்னை நீங்க என்ன செய்யுங்க? நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப
கிறிஸ்துவுக்கு அறிவு, அவருக்குள்ளாய் நம்ம வளருகிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்குள்ளாக நம்ம வளர 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 இன்னும் தேவனை நோக்கி நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதா மாறிடும். இன்னும் எனக்கு சுகம் கொடுங்க, ரைட்டு. இன்னும் பணம் கொடுங்க, ஆசை கொடுங்க, ரைட். வந்து அதுல கேட்க நமக்கு உண்டானது என்னவோ அதை நம்ம கேட்கலாம். அதுக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுப்பார். ஆனா அதுக்கே நம்ம நம்முடைய எண்ணங்களை, சிந்தைகளை எல்லாம் அதை கொடுங்க, இதை கொடுங்க, இந்த பிரச்சனையை முடிங்க. ஆண்டவர் சொன்னாரு, உலகத்துல போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. அப்போ யாரு எந்த வழியா நமக்கு உபத்திரம் வருது? மாம்சத்தோடு, இரத்தத்தோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு, அதற்கு மேலா வான மண்டலத்தில் திரிகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு அப்படின்னு அவரு சொல்றார். நமக்கு இவைகளினாலே உண்டாகிறத தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப நாம அந்த போராட்டங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? நீ போராட்டங்களோட நீ போராட அவனு சொல்லாம அது தப்பு வைக்கிற வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்ப நம்ம தலைமையில என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறாரு. ஆயத்தம் என்கிற பாதரட்சியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நீதி என்கிற ஒரு மார்க் அவசம் இருதயத்துல நீதியை வச்சிருக்கிறாரு. அப்புறம் விசுவாசம் என்கிற தடுப்பு அதை என்ன செய்யறாரு? கேடகமா பயன்படுத்த வச்சிருக்கிறாரு. சத்தியம் மையத்துல சத்தியம்தான் இடைக்கட்சியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வசனம் என்கிற ஆவிக்குரிய பட்டயத்தை கொடுத்திருக்காரு. இவைகள் எல்லாம் நம்ம அணிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவைகளை கொடுத்துட்டீங்க, எங்களை கைகளை யுத்தத்துக்கு பழக்குவீங்க, எந்த இடத்திலே நாங்கள் எதை பயன்படுத்தணும், இவை எங்களை தாக்காதபடி என்ன நாங்க செய்யணும் என்று சொல்லி தேவனை நோக்கி என்ன செய்யணும்? வளர்ந்தவர்கள் அதை குறித்தே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரத்துல விண்ணப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் கிருபை புதிதா இருக்கிறது, கிருபையினால் தான் என்னை ரட்சித்து இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில முடிவு பரியந்தம் அது என்னோடு கூட இருக்கணும். எந்த விதத்திலும் அந்த இவர்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ முடிவு பயங்கரமான ஒரு ஸ்டெபனா நிக்கிறாங்க. அவர் எங்களை கைவிட்டாலும் சரி, உள்ள கொஞ்சம் ஒரு பயம் இருந்தாலும் கூட சொல்றாங்க, நாங்கள் நீ சொல்லுகிற பொற்சிலே வணங்க மாட்டோம். இனி கடைசி இந்த நாட்களில் எல்லாம் நமக்கு சில கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு இனி உபத்திரவங்கள் வரும். நான் வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது பார்த்தேன், மனலத்தனையான ஜனங்கள் கோகும் மாகோகு பின்னாடி போவாங்க. எங்க அப்பா, மனலத்தனையான திரளான ஜனங்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்க போறாங்க? அங்கேயே மனலத்தனையா இருக்குதே. இன்றைக்கு பாருங்க, எந்த கோயில்ல விசேஷம் எடுத்தாலும் பயங்கர கூட்டம், பயங்கர கூட்டம். கொத்து கொத்தான ஜனங்க தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஜீவனுள்ள தெய்வத்தை அறியாதபடிக்கு வானத்தின் கீழும் பூமி மேலங்கும் இயேசுவல்லாமல் வேறொரு நாம ரட்சிப்பு நமக்கு இல்லை என்பதை அவர்கள் அறியாதபடிக்கு இன்றைக்கு அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய விண்ணப்பம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது? இந்த மனுஷன் சொல்றாரு இல்லையா, அந்த கள்ளன் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இனி இந்த முடிவுக்கு அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரனா ஒரு சம்பூர்ண ஆண்டவர் அப்பதான் மனசுல நினைச்சுப்பாரு, இதுக்கு தாண்டா, இதுக்காகத்தான்ப்பா நான் உலகத்துல வந்தேன், இதற்காக தானே ரத்தத்தை சிந்தினேன், இதற்காக தானே ஜீவனை கொடுத்தேன், இதற்காக தானே அவமானப்பட்டேன், இதற்காக தானே நான் நிந்திக்கப்பட்டேன், எல்லாமே இந்த ஒரு மனம் திரும்புதலுக்காகத்தானே நான் என்ன செஞ்சேன்? நான் பாடுபட்டது உண்மை. ஆகவே அப்ப ஆண்டவருக்கு ஒரு மன நிறைவு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று பிராமிஸ் பண்ணிட்டார். எவ்வளவு அழகான ஒரு காரியம் பாருங்க. அப்போ தேவனுக்கு ஏற்ற அந்த விண்ணப்பம் இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம கேட்கும் போது, அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? அங்கீகரிக்கிறவராய் இருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை பரதீசிலே கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பம், ஆண்டவரே எனக்கு இந்த உபத்திரவத்தை அனுமதித்தே நன்றி, இந்த உபத்திரவத்திலே என்னை மீட்டுக் கொள்வதும் இந்த சோதனைகளுக்கு என்னை தப்புவிப்பதும் உம்மால் தான் முடியும், என்னால முடியாத ஆண்டவரே. கர்த்தருக்கு பிடிச்ச என்ன தெரியுங்களா? 2 கைகளை உயர்த்தி சரண்டர் ஆவதுதான்.
ஆண்டவரே, என்னால முடியலப்பா. நான் அநேக காரியங்களில தேவ சமூகத்துல அழுதது உண்டு. ஆண்டவரே, என்னால முடியல சுவாமி. இந்த உலகத்தை ஜெயிக்க இந்த மனுஷனுடைய நிந்தையான பேச்சுகள், இந்த மனுஷனுடைய நடத்தைகள், எனக்கு எதிராக செய்கிற காரியங்களை ஜெயிப்பதற்கு என்னால முடியல, என் மாம்சத்தால முடியாது. நீர் என்னோடு கூட இருக்கும். உம்மாலேதான் நான் ஒரு சேனைக்குள் பாய முடியும். உம்மாலேதான் நான் ஆண்டவரே மதிலை தாண்ட முடியும் என்று சொல்லி அவரை நம்ம முன்ன நிறுத்தி 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 கேட்கும் பொழுது தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மை ரட்சித்து ஏதோ நாம ரட்சிப்பு யாரை கேட்டா ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். தசமாம் கொடுங்க, ஆலயத்துக்கு வாங்க, அத முடியும். ரட்சிப்பு அதோடு நின்று விடுவதில்லை, அதுவும் இருக்குது. அதோடு கூட ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கணும். நல்ல ஒரு போராட்டத்தை போராடுகிறவர்களாய் இருக்கணும். தேவன் அதை தான் நம்மிடத்திலே விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கப்படுகிற விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட, ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை எனக்குள் தாங்க. இந்த உலகத்தில் நடக்கிற போராட்டங்களை வெல்வதற்கு நீர் கொடுத்த சர்வாயுதங்களை நான் பயன்படுத்த எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவனாய் மாற என்னை நீங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் மாற்றுங்க. நான் மனமாற்றத்தை உடையவனாய் வாழ்கிறேன். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற இந்த பாவங்களை எல்லாம் ஆண்டவரே விட்டொழித்து புதிய மனிதனாக உமக்கு முன்பதாக நிற்க போகிறேன் என்று சொல்லி உண்மையாக தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற விண்ணப்பங்கள் இனி அதுவாக இருக்கணும். அவன் அப்படியே ஒவ்வொரு படியா மேல கேட்டுட்டான். உம்முடைய வருகைக்கு வந்துட்டான் பாருங்க. நம்ம இத்தனை நாட்களாக வேதத்தை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அங்க ஜஸ்ட் சும்மா கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவன் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிற மனமாற்றங்கள் பிரமிக்கத்தக்கதா இருக்குது. ஆனா இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய உள்ளத்தில் நாம எத்தனையோ சத்தியங்களை கேட்டு எத்தனையோ வேத வாசிப்புகளை வாசித்தாலும் கூட சில சமயங்களிலே சில நேரங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மை சிக்க வைக்கிறதாகவும் சில காரியங்களில் நாம சிக்கிக் கொள்வதாகவும் இருக்குது. ஆனால் அவன் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த காயங்களை உற்று பார்க்கிறான். பவுல் எப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அவனை உற்று பார்க்கிறான். யாரெல்லாம் ஆண்டவர் இப்ப கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே தேவன் என்ன செய்கிறார்? நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை சுமந்தவர், நம்முடைய சுகவீனங்களை எல்லாம் அவர் சுமந்தவர், நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலை எல்லாம் சுமந்தவர். இன்றைக்கு ஆண்டவரே என்று நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் நம்மை உற்று பார்க்கிறவராய் இருக்கிறார். உற்று பார்க்கிறவராய் இருந்து நமக்குள்ளாக அந்த விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த ரட்சிப்பை பலன் கொள்ள வைக்கிறதாய் இருக்கிறார். நிறைய பொறுமைகளை கொடுத்து சகிப்பு தன்மைகளை அதிகமாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் தாங்க. அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி விடுதலை இல்லை, அவராலே அன்றி சுகம் இல்லை. எல்லாமே அவராலே தான், அவராலே தான், அவராலே தான். எல்லாம் அவரை கொண்டு எல்லாம் என்ன. அவர் துவக்கம் இல்லாமல் முடிவு இல்லாத தேவனா இருக்கு. அவர் எண்ட்லெஸ், அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனா மனுஷனுக்கு ஆரம்பம் ஒன்று இருந்தா முடிவு, உலகத்துல எல்லா காரியங்களுக்கும் முடிவு ஒன்று இருக்கிறது. இப்ப கூட உலக ராஜ்யத்தின் முடிவு வந்து கொண்டு இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்ம நல்லா பாருங்க. என்னென்ன காரியங்களை சொன்னார மத்திய 24 சொன்னது மாத்திரம் என்ன, அவர் உலகம் முடிவை குறித்து சொன்ன காரியங்களை எல்லாம் அப்படியே இத்தனை ஆண்டுகள் இல்லாம. ஏன்னா நாம இந்த ஜெனரேஷன் நாமளே பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஆண்டோடைய வருகையில இருக்கிற ஜெனரேஷன் நாமளா கூட இருக்கலாம். அப்ப நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும், ரொம்ப பிரயாசப்படணும். இனி ரட்சிப்பு நிறைவேறணும். அந்த ரட்சிப்பை நாம இழந்து போக கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அழுக்காக கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு எடுக்க கூடாது. தேவன் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு கூட அவரை ஆராதிக்க நாம் அவரோடு கூட இருக்க ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த விண்ணப்பங்களுக்கு நமக்கு பதிலை கொடுக்க வல்லவராயும் பிரியமுள்ளவருமாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களை குறித்து ஏவப்பட்டவர்கள் நீங்க யாராவது இச்சாமல் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நாளைய தினத்திலே கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல வார்த்தைகள்
ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த செய்வதை கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்யணும், பலனை கொடுக்கணும். நாம ஒரு முயற்சி செய்யும் போது தேவன் நற்கிரிகளுக்கு அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறாரு, உதவி செய்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம இந்த நாட்களில் இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் இப்போ சொன்ன காரியங்கள் உற்று பார்த்தார் பவுல், அது போல நம்மை உற்று பார்க்கிற தேவனாய் இருக்கிறார்.